நித்யானந்தா 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 நித்யானந்தா. ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும். அற்புதமான தலைப்பு, கேட்ட உடனேயே நம்மை எல்லாம் ஈர்க்கும் தலைப்பு. இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுதே சீடர் ஒருத்தர் சொன்னாரு, சாமி செல்வம் ஆனந்தத்தை ஈர்க்கும், அது புரியுது, ஆனந்தம் எப்படி செல்வத்தை ஈர்க்கும்? பொதுவாகவே ஆனந்தம் செல்வத்தை செலவுதானே செய்யும், செல்வத்தை செலவு செய்யும் பொழுதுதானே ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் எப்படி செல்வத்தை ஈர்க்கும்? சீடர் கேட்ட கேள்வி அவருக்கு மட்டுமல்லாமல் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் கேள்வி இது. செல்வம் ஆனந்தத்தை ஈர்க்கும், நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும் என்பது சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆழ்ந்து கேட்கும் பொழுது மட்டுமே நம்மால் உணர்ந்து கொள்ளப்படக்கூடிய, நம்மால் உணர்ந்து கொள்ள இயலும் செய்தி. ஒரு சின்ன கதை சொற்பொழிவுக்கு போறதுக்கு முன்னாடி, பஞ்சாப்ல இருந்து ஒரு விவசாயி அமெரிக்கா போயிருந்தார். டெக்சாஸ்ல, அமெரிக்கால டெக்சாஸ் மாநிலத்துல நிறைய விவசாயிகள் உண்டு. மிகப்பெரிய விவசாயம் நடக்கிற பூமி அது. விமானத்தில் சென்று பூச்சி மருந்து அடிப்பார்கள். ஒரு தாழ்வாக பறக்கும் விமானங்களில் சென்று பூச்சி மருந்தை விமானம் மூலமா தான் அடிப்பார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வயல்வெளிகள் நிறைந்த மாநிலம் அது. பஞ்சாப்ல இருந்து ஒரு விவசாயி அங்க போயிருந்தார். பஞ்சாப் விவசாயிக்கு தன்னுடைய விவசாய நிலம், மிகப்பெரிய நிலம், அதை பத்தி ஒரு பெருமை. அதனால அங்க இருக்கிற ஒரு விவசாயியை பார்த்து, நீங்க என்ன விவசாயம் பண்றீர்கள், எப்படி நடக்குது, இதெல்லாம் பேசிட்டு இருந்தார். அந்த அமெரிக்க விவசாயி கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு. பஞ்சாப் விவசாயி ரொம்ப பெருமையா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 ஏக்கர் இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி ஒரு 50 ஏக்கர் இருக்கும், 100 ஏக்கருக்கு மேல மொத்தமா இருக்கும், தொடர்ந்து விவசாயம் செய்கிறோம். பஞ்சாப் விவசாயி உடனே அமெரிக்க விவசாயி கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு நிலம்? அமெரிக்க விவசாயி சொல்றாரு, எவ்வளவு நிலமா சொல்ல முடியலீங்கயா, டிராக்டர்ல காலையில ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சா மாலை நேரத்துல தான் இன்னொரு எல்லைக்கே போய் சேர முடியும். உடனே நம்ம பஞ்சாப் விவசாயி இவருக்கு தாங்கல. அவர் சொல்றாரு, ஓ அப்படிங்களா, நான் கூட இந்த மாதிரி ஓடாத டிராக்டர் ஒன்று வச்சிருந்தேன், நான் கூட ரொம்ப நாளா இந்த மாதிரி ஓடாத டிராக்டர் ஒன்று வச்சிருந்தேன். அமெரிக்க விவசாயி நிலத்தினுடைய பரப்பளவை காட்டுவதற்காக சொன்ன வாக்கியம், அவருடைய நிலம் மிகப்பெரிய நிலம் அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்றார். என்னுடைய டிராக்டர்ல ஏறி காலையில ஏறி துவங்கினேனால் மாலை வரையும், மாலைதான் நிலத்தினுடைய மற்றொரு எல்லையை சென்று அடைவேன்னு சொல்லி. ஆனா இந்த பஞ்சாப் விவசாயி நிலத்தினுடைய எல்லையை புரிந்து கொள்ளாமல் டிராக்டருடைய ஓடும் தன்மையை வைத்து அளவிடுகிறார். அதே மாதிரி தலைப்பை ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும், நேரடியாக முறையாக புரிந்து கொண்டால் ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும். ஆனால் எதிர்மறையாக குறுக்குத்தனமாக புரிந்து கொள்வோமானால் நம்முடைய மனம் செல்வம் ஆனந்தத்தை ஈர்க்கும் புரிகிறது, ஆனந்தம் எப்படி செல்வத்தை ஈர்க்கும் என்கின்ற சந்தேகத்தில் தான் இருக்கும். உண்மையிலேயே ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்குமா? பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய உரை எழுதும் பொழுது சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார், நமது நாட்டில் மட்டும்தான், இந்திய கலாச்சாரத்தில் மட்டும்தான் ஒருவன் எதையாவது சாதிக்க வேண்டுமானால் செய்கின்ற முதல் வேலை கண்ணை மூடி அமர்ந்து
தனக்குள் சில சக்தி மாற்றங்களை ஏற்படுத்துவது. மற்ற நாடுகளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தானால் அவன் செய்கின்ற முதல் வேலை அதை சாதிப்பதற்கான தொழிலை ஆரம்பிப்பார். அந்த துறையில் கல்வி கற்க ஆரம்பிப்பார். அந்த துறையில் ஏற்கனவே அனுபவம் இருக்கின்ற நபர்களோடு, முதியவர்களோடு பழக ஆரம்பிப்பார். ஆனால் நமது நாட்டில் எந்த துறையில் முன்னேற வேண்டும் என்றாலும் முதலில் நாம் செய்கின்ற வேலை கண்களை மூடி அமர்ந்து இறைவனை தியானித்தல், பூஜை செய்தல். எந்த துறையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், முதலில் நாம் செய்கின்ற வேலை, உங்கள் புதிதாக வீடு கட்டி புதுமனை புகுவிழாவாக இருக்கட்டும், இல்லறத்தில் நுழைவதாக இருக்கட்டும், அல்லது புதிய ஒரு வியாபாரத்தை துவங்குவதாக இருக்கட்டும், எதை செய்தாலும் நமது நாட்டில் மக்கள் செய்யும் முதல் வேலை கண்களை மூடி அமர்ந்து தனக்குள் சில சக்தி மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். காலப்போக்கிலே அவை சடங்குகளாக மாறிவிட்டன, அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையாக முதலில் நாம் செய்கின்ற விஷயம் அமர்ந்து நமக்குள் ஒரு புது சக்தியை உருவாக்குகின்றோம். தியானத்தின் மூலமாகவும் பிராணாயாமத்தின் மூலமாகவோ பிரார்த்தனையின் மூலமாகவோ புது சக்தியை உருவாக்குகின்றோம். விவேகானந்தர் சொல்கின்றார், தனக்குள் ஏற்படுத்தும் சக்தி மாற்றம் வெளியில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளையும் பாதிக்கும் என்பதை தெரிந்ததனால்தான் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தில் முதல் வேலையாக எதை செய்ய துவங்கும் முன்பும் நமக்குள் சக்தி மாற்றத்தை உண்டு செய்கிறார்கள். ஒரு அழகான ஜென் ஞானியோட வாழ்க்கையில் நடந்த கதை. ஒரு நாட்டிலே மிக நீண்ட காலமாக மழை இல்லை. 12 ஆண்டுகளுக்கு மேலாக மழை இல்லாத ஒரு இடம். பக்கத்து நாட்டிலே வசித்து வந்த ஒரு ஜென் ஞானியை பற்றி செய்தி அந்த நாட்டிற்குள் பரவியது. அந்த ஞானி இங்கு வருவாரானால் மழை பெய்யும் என்கின்ற கருத்து பரவியது. மக்கள் எல்லோரும் அரசனை சென்று கேட்டார்கள், தயவு செய்து பக்கத்து நாட்டில் இருக்கும் ஜென் ஞானியை இங்கு அழைத்து வாருங்கள். அரசன் பக்கத்து நாட்டிற்கு சென்று அந்த ஞானியை அழைக்கிறான். ஞானி வருவதாக ஒப்புக்கொள்கிறார். ஞானி இந்த ஊருக்குள் வருகிறார். ஒரு அரை மணி நேரம் நடு பொட்டல் வெளியில் அமர்ந்து தியானம் செய்கின்றார். செய்து முடித்தவுடன் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. மழை ஊரையே நிரப்புகிறது. பிறகு மக்கள் அவரை சூழ்ந்து கேட்கிறார்கள், எப்படி மழையை வரவைத்தீர்கள்? என்ன மந்திரம் செய்தீர்கள்? என்ன மாயம் செய்தீர்கள்? உங்களால் எப்படி மழையை வரவழைக்க முடிந்தது? இயற்கையே ஆளும் கடவுளா நீங்கள் என்றெல்லாம் கேட்க துவங்கினார்கள். ஞானி மிக அழகாக பதில் சொன்னார், அப்பா, இயற்கையை ஆளும் கடவுள் நான் அல்ல. மழையை வரவழைக்கவோ செல்ல வைக்கவோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த விஷயம் ஒன்றே ஒன்று, எனக்குள் நடக்கும் சக்தி ஓட்டத்தை என்னால் சமச்சீராக்க முடியும். எனக்குள் நடக்கும் சக்தி ஓட்டத்தை என்னால் முழுமையாக்க முடியும். நான் இயற்கையை கட்டுப்படுத்தும் கடவுள் அல்ல, எனக்குள் நடத்தும் சக்தி மாற்றங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஞானி. எனக்குள் நடக்கும் சக்தி மாற்றங்களை நான் தெளிவாக்கும் பொழுதே என்னை சுற்றி இருக்கும் இயற்கையின் சக்தி மாற்றமும் தானாகவே தெளிவாகின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், நாம் இந்த பிரபஞ்ச சக்தியோடு ஆழமாக இணைக்கப்பட்டவர்கள்.